ஒரு பெரிய மிஸ்டேக்கை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கோடிங்கே இல்லாமல் டேட்டா அனலிட்டிக்ஸ் கற்றுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளாஸ்மேட்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு கோடிங் தேவையில்லை, வெறும் எக்ஸல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ரீசன் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாப் இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூஸ் என்னென்னலாம் கேட்பாங்கன்னு தெரியுமா? ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்னு உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள்ட்ட எஸ்கியூஎல் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பைத்தான் கேட்பாங்க, நம்பை கேட்பாங்க, பாண்டாஸ் கேட்பாங்க, டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, டேட்டா அனலிட்டிக்ஸில் எனக்கு எக்ஸல் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக போட்டு உங்களை போய்ட்டு வாப்பா அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ உங்கள் ஃப்யூச்சரை யாராச்சும் ஒரு ஷார்ட்கட் சொல்லி டெஸ்ட்ராய் பண்ணுற விதமாக மாற்றிடாதீங்க. அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு வெறும் எக்ஸல் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகுது. இதுக்காக வந்து ஒரு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து உங்கள் கெரியரவே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம், இது மூலியமாகவே நம்மளுக்கு வேலை கிடச்சுன்னு நினைக்கிறீங்க. பட் ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது. வெறும் வந்து ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணியோ ஒரு பவர் பிஐ யூஸ் பண்ணியோ உங்களால் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஆகவே முடியாது இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில். ஸோ ஃபைனலாக என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கோடிங் இல்லாத டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஜோக் தான். இன்னைக்குள்ள நாங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் எஸ்கியூஎல், தென் யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் பைத்தான். டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நம்பை பாண்டாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதோடு சேர்த்து அட்வான்ஸ்டாக உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்கும் சேர்த்து கவர் பண்ணுவோம். இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் ஒரு டேட்டா அனலிஸ்ட் படித்து உங்களால் ஒரு ஜாப் ஆக முடியுமே தவிர, நீங்கள் படிக்க ஒரு எக்ஸல் வச்சோ, நீங்கள் படிக்க ஒரு பவர் பிஐ வச்சோ டேட்டா விசுவலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு டேஷ்போர்ட் மேக்கர் தான். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் கோர்ஸ்க்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹெச்ஆர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் எதுவும் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா ஏதாச்சும் பர்சனலாக மீட் பண்ணணும், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்னை ஆஃபீஸில் மண்டே டு சாட்டர்டே அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் எப்போலாம் வந்து என்னை மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.